இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் இருக்கிற பேஜ் நம்பர் 22ல் இருக்கிற ட்ரை திஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து இஸ் 3/5 minus 7/8 is equal to 7/8 minus 3/5. இந்த 3/5யும் 7/8யும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சரும் 3/5 வந்து 7/8லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சரும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து 3/5 minus 7/8. ஸோ சப்ட்ராக்ஷன் வரும்போது ரெண்டு டினாமினேட்டரையும் பார்க்கணும். ரெண்டுமே வந்து சேமாக இருந்தால் தான் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும். அதாவது இது ரெண்டும் அன்லைக் ஃப்ராக்ஷன், ரெண்டு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அன்லைக் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. அப்போ இதை வந்து லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 8 into 3, 8 3s are 24. அடுத்தது மைனஸ் 5 7s are 35 by 5 8s are 40. அப்போ 24 minus 35 by 40. இப்போ இங்கே பாருங்கள் நியூமரேட்டர் பண்ணும்போது 24 minus 35 இருக்குது. அப்போ இதில் கிரேட்டர் நம்பர் வந்து 35. அப்போ 35லேருந்து 24 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளோ வரும்? 11 வரும். அப்புறம் 35 வந்து கிரேட்டர் நம்பர் இருக்கனால அந்த சைன் மைனஸ் சைன் அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்போ minus 11/40. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து -11/40. இப்போ இதுக்கு பாருங்கள் 7/8 minus 3/5. இங்கேயும் ரெண்டு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? அதை வந்து லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ 5 into 7. ஸோ 7 5s are 35 minus 8 3s are 24. ஸோ இதை நியூமரேட் இது மல்டிப்ளை பண்ணிட்டு நியூமரேட்டில் எழுதணும். இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு நியூமரேட்டில் எழுதணும். டிவைடட் பை 8 5s are 40. இப்போ இங்கே வந்து 35 minus 24 11/40. இங்கே 35க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால இதுக்கு ப்ளஸ் வரும். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து -11/40. பட் இதனுடைய ஆன்சர் +11/40. -11/40 will not be equal to 11/40. அப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சரும் இதை மாற்றி சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சரும் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்காது. கண்டிப்பாக அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து காமுட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு பேர். A minus B, B minus A இது ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல். ஸோ தேர்ஃபோர் 3/5 minus 7/8 ஈக்குவல் 7/8 minus 3/5 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ட்ரூவான இல்லை. இட் இஸ் நாட் ட்ரூ. இது வந்து ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக வர்றதுனால நாட் ட்ரூ. செகண்ட் சம் இஸ் 3/5 divided by 7/8 equal to 7/8 divided by 5/3. ஸோ வாட் டூ யூ கன்க்ளூட்? இப்போ இவங்க ரெண்டு வந்து ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3/5 கொடுத்துருக்கு. இங்கே வந்து 3/5 தான் வரணும். ஆனால் இங்கே 5/3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுமே வச்சு போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 3/5 divided by 7/8 is equal to 7/8 divided by 5/3. ஸோ நம்ம கொடுத்துருக்க மாதிரி எடுத்துருக்கேன் நான் இங்கே. இப்போ வந்து எப்படி போடணும் பாருங்கள். இதில் வந்து நம்ம டினாமினேட்டர் பார்க்க வேண்டாம். டிவிஷனில் நம்ம டினாமினேட்டர் பார்க்க வேண்டாம். இந்த 3/5 இந்த டிவிஷன் என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது இந்த 7/8 வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். அதாவது நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் ஆகும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகும். அப்போ 7/8 ரெசிப்ரோக்கல் வந்து 8/7 இஸ் ஈக்குவல் டு 7/8 into 3/5 வரும். இப்போ இது வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து டிவைட் பண்ண முடியாது. அதனால் அப்படியே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் எழுதிக்கங்க. 8 3s are 24. இப்போ டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் எழுதுங்க. 7 5s are 35. அடுத்தது அதே மாதிரி இங்கே பாருங்கள் 7 3s are 21 by 8 5s are 40. ஸோ தீஸ் டூ ஆர் நாட் ஈக்குவல். அப்போது இதை டிவைட் பண்ணி வர ஆன்சர் அவங்க ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரதுனால போத் ஆர் நாட் ஈக்குவல். இதே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3/5 வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் 3/5 டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது இதுக்கு ரெசிப்ரோக்கல் எழுதணும். 8/7 இஸ் ஈக்குவல் டு 7/8 into 5/3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 8 3s are 24 மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டரில் எழுதிக்கணும். 5 7s are 35. டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் எழுதிங்க. அப்போ 24/35. இங்கே 7 5s are 35 by 8 3s are 24. ஸோ நம்பர் நோ ஈக்குவல் பட் வந்து எப்படி இருக்குது? ரெசிப்ரோக்கலாக வந்திருக்கு. ஸோ தீஸ் டூ ஆன்சர்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் இது ரெண்டையும் டிவைட் பண்ணி வர ஆன்சர்
இப்போ 3/5 டிவைட் பை 7/8 அப்படியே மாற்றி போட்டிருக்கோம். 7/8 டிவைட் பை 3/5 அப்படி மாற்றி வர ஆன்சர் வந்து நாட் ஈக்குவல். தேங்க்யூ.